ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இன்ஃபோமோட்டோ தமிழ். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு டிராக்டரோட ரிவ்யூ வீடியோஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா டிராக்டர், கார், ஹார்வெஸ்ட்னு எல்லாமே சேல்ஸ் வீடியோவும் போட்டுட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தாங்க எங்களை அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீங்கள் சொனாலிக்கா RX42 4 வீல் டிரைவோட ரிவ்யூ வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிராக்டரோட ஃப்ரண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா சென்டர் சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெஷ் டைப்பில் பிளாக் கலரில் ரேடியேட்டருக்கு தேவையான ஏர் வென்ட் போகிறதுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா ஹாலஜன் பல்பு கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லைட்ஸ் சுற்றி பார்த்தீங்கன்னா சில்வர் பீடிங்கில் கொடுத்துருக்காங்க ஃபைபர் மெட்டீரியலில். ஸோ இது வந்து சிக்கந்தர் இல்லைங்களா, RX42 சிக்கந்தர் இல்லாத வண்டியில் பார்த்தீங்கன்னா இந்த பேனல் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர்லேயே வந்துடுங்க. அடுத்து சொனாலிக்கான்றது குரோமில் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் வெயிட்டேஜோட பாக்ஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இங்கே எதனா ஹூக் போடுற மாதிரியும் டோ பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட ஃப்ரண்ட் 4 வீல் டிரைவ் ஆக்சில் பார்த்தீங்கன்னா கராரோ டிரைவ் டெக் ஆக்சில் கொடுத்துருக்காங்க. ஹெவி டியூட்டி சீல்டு ஆக்சிலுங்க. இது பார்த்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு ஹெவியாகவே இருக்கும். இந்த டயரோட சைஸ் பார்த்தீங்கன்னா BKT டயர் சைஸ் வந்துடுங்க. இது பார்த்தீங்கன்னா 8-18 சைஸில் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா. இந்த வண்டியோட பவர் ஸ்டீரிங் பார்த்தீங்கன்னா பேலன்சிங் பவர் ஸ்டீரிங் கொடுத்துருக்காங்க. டூயல் சிலிண்டரோட கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த வண்டியோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பேனட்டில் பார்த்தீங்கன்னா சொனாலிக்கா DI42 RX அப்படின்ற ஸ்டிக்கர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் பம்பு, பவர் ஸ்டீரிங் பம்பு, இன்ஜினோட ஆயில் ஃபில்ட்ரு, ஹைட்ராலிக் ஃபில்ட்ரு, ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ரைட் சைடில் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. செல்ஃப் மோட்ரு எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே மர்கார்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் வந்து சில்வர் பீடிங்கில் இந்த ஸ்டிப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ சிக்கந்தர் மாடலுக்கு மட்டும் இந்த இது வருங்க. ஸோ நீங்கள் வண்டி பார்த்தீங்கனாலே சிக்கந்தரில் தான் டபுள் கிளச்சோட வர வண்டி உங்களுக்கு சொனாலிக்காவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த பீடிங் பார்த்தாலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த வண்டி டபுள் கிளச்சில் வர வண்டி அப்படின்றது. இந்த டிராக்டரோட பேக் டயர் பார்த்தீங்கன்னா BKT கம்பெனியில் கொடுத்துருக்காங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா 13 சைஸ் வந்துடுங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா. அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா டைல் லைட்லாம் பார்த்தீங்கன்னா பிரேக் லைட்டு, அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் எல்லாமே வந்து ஹாலஜன் பல்பில் கொடுத்துருக்காங்க. பேக் லைட்டும் பார்த்தீங்கன்னா ஹாலஜன் பல்பில் தாங்க வந்துடும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட்ராலிக் ஹோஸ் பார்த்தீங்கன்னா 2 ஹோஸோட வந்துடும். இந்த வண்டியோட ஹைட்ராலிக்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸோ சென்சிங் ஹைட்ராலிக் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே சென்சிங்கில் பார்த்தீங்கன்னா 3 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க டாப் லிங்க் ப்ரொவைஷனுக்காக. அடுத்து இதனோட லிஃப்டிங் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 1800 kg வந்துடுங்க. ஸோ உங்களுக்கு வண்டி 42 HP வண்டிக்கு லிஃப்டிங் கெப்பாசிட்டி போதுமானதுங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா PTO பார்த்தீங்கன்னா 540 ஸ்டாண்டர்டாக வந்துடும். அடுத்து வந்து கிரவுண்ட் PTO, அதிலே ரிவர்ஸ் PTO வந்துருங்க உங்களுக்கு. என்னோட ரியர் ஆக்சில் பார்த்தீங்கன்னா புல் டிரைவ் ஆக்சில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா பேனட் ஓப்பன் பார்த்தீங்கன்னா கீழே தாங்க ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இது வந்து நார்மலாக ப்ரெஸ் டைப்பில் ஆக்சஸ் பண்ண முடியாது. கீ போட்டு மட்டும்தான் அது லாக் டைப்பில் இருக்கும் ஓப்பன் பண்ணுறது. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா பேட்ரி வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்துடுங்க. அடுத்து ஏர் ஃபில்ட்ரு பார்த்தீங்கன்னா ட்ரை டைப் ஏர் ஃபில்ட்ரு வந்துடும். ஸோ அடுத்து அப்படியே இன்ஜினோட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா போச்சோட இன்லைன் பம்ப் கொடுத்துருக்காங்க. ஸோ டீசல் ஃபில்ட்ரு, இது பார்த்தீங்கன்னா டீசல் வாட்டர் செப்பரேட்ரு. ஸோ இன்ஜின் பார்த்தீங்கன்னா 2891 cc வந்துடும். 3 சிலிண்டர் இன்ஜினுங்க. இது பார்த்தீங்கன்னா என்னோட மேக்ஸிமம் டார்க் பார்த்தீங்கன்னா 197, ரேட்டட் RPM பார்த்தீங்கன்னா 1800 வந்துடுங்க. இது பார்த்தீங்கன்னா HDM, அதாவது ஹெவி டியூட்டி மைலேஜ் ப்ளஸ்ஸுங்க. சொனாலிக்காவோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 42 HP வரும். உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா மைலேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க இந்த இன்ஜின் பார்த்தீங்கன்னா. அடுத்து இதில் பார்த்தீங்கன்னா ரேடியேட்ரு, கூலண்ட் டேங்க் எங்களுக்கு பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங்கோட ஆயில் டேங்க் இங்கே வந்துடும். டிரைவர் சீட் பார்த்தீங்கன்னா சிட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி, வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அப் டவுனும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். என்னோட பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஸ்பேசியஸாக இருக்குங்க. அடுத்து வந்து கிளச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புஷ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்குது, நல்லாவே இருக்குது. கிளச் வந்து லைட்டாக இருக்குது. ஸோ இதோட கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா சைடு ஷிஃப்ட்டு கான்ஸ்டன்ட் மெஷ் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா. அடுத்து வந்து உங்களுக்கு எப்பயும் போல் லெஃப்ட் சைடு வந்து லோ ஹை இது மட்டும் வந்துடும். அடுத்து இந்த லிவர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 2 வீல் டிரைவில் இருக்குது. இதை வந்து நீங்கள் மேலே புல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 4 வீல் டிரைவுக்கான கியர் வந்து ஆக்டிவேட் ஆகிடுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இண்டிபெண்டன்ட் PTO கிளச். உங்களுக்கு வந்து PTOக்கு வந்து தனி கிளச்சே கொடுத்துருக்காங்க. அடுத்து இதில் வந்து 540 நியூட்ரு, கிரவுண்ட் PTO அப்படின்ற மாதிரி ஆப்ஷனோட ரிவர்ஸ் PTOட கொடுத்துருக்காங்க.
இந்த டிராக்டரில் பார்த்தீங்கன்னா ஆயில் பிரேக்கு, அடுத்து வந்து ஆக்சிலேட்டர் பெடல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரிவேர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 4 கியர் இந்த ரைட் சைடில் வந்துருங்க. அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிராஃப்டிங் லிவர், பொசிஷன் லிவர் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் பார்க்கிங் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா சொனாலிக்காவோட ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலரில் 3 ஸ்போக்கில் கொடுத்துருக்காங்க. லைட்டாக ஸ்பாஞ்சியாக இருக்குங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்ஸ்க்கான ஹை பீம், லோ பீம், இண்டிகேட்டர், ஆரன் எல்லாமே ஒரு சிங்கிள் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் த்ராட்டில் இங்கே வந்துடுதுங்க. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ போகிறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஆஃப் லிவருக்கான கேபிள் வந்துடுது. இது பார்த்தீங்கன்னா ஹசார்டுக்கான லைட் சுவிட்ச் வந்துடுது. அடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓடோமீட்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா ஹவர்ஸில் வந்து உங்களுக்கு டிஜிட்டலாக காட்டுது. அடுத்து ஸ்பீடாமீட்டர்லாம் இந்த ஆர்பிஎம் மீட்ரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முள்ளில் தாங்க வருது. அடுத்து வந்து இன்ஜினோட ஆயில் ப்ரெஷர் மீட்ரு, ஃபியூல் கேஜுக்கான மீட்ரு வந்துடுது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் மீட்ரு, பேட்டரிக்கான வோல்ட் மீட்ரு. ஸோ அவ்வளோதாங்க இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர். இந்த டிராக்டரோட டீசல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 55 லிட்டர் வந்துருங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா சொனாலிக்கா RX-42 4 வீல் டிரைவ் 42 ஹெச்பி உள்ள வண்டிங்க. இது பார்த்தீங்கன்னா இது வந்து உங்கள் ஒரு விவசாய வேலைக்கு இல்லை ஒரு கமர்ஷியல் யூஸ் கூட நீங்கள் எடுக்கிறீங்கன்னா தாராளமாக எடுக்கலாம். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸும் இருக்கும். அதே சேம் டைம் பார்த்தீங்கன்னா மைலேஜும் உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டாக இருக்குங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா. ஏன்னா 42 ஹெச்பி ஒரு ஓன் யூஸுக்கு நல்லாவே இருக்கும். விவசாய வேலைக்கு பார்த்தீங்கன்னா 9 பாயிண்ட் கலப்பை, 36 பிளேடு போட்டு ரொட்டேட் ஓட்டிக்கலாம். பேலர் யூஸுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.